அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மருந்து விலை நிர்ணய உத்திகள் மற்றும் மருந்து மாஃபியாவின் மோசடி குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பிராண்டட் மற்றும் ஜெனரிக் மருந்துகளுக்கு இடையேயான அடிப்படை வேறுபாடுகளை புரிந்து கொள்வோம். சுகாதாரத்துறையில் மருந்துகள் அத்தியாவசியமானவை, ஆனால் அவற்றின் விலை நிர்ணயம் ஒரு சிக்கலான விஷயமாக உள்ளது. இது எவ்வாறு பொதுமக்களை பாதிக்கிறது என்பதை பார்ப்போம். மருந்துகளின் விலை நிர்ணயம் அவை அனைத்து மக்களுக்கும் அணுகக்கூடியதாக இருக்கிறதா என்பதை தீர்மானிக்கிறது. விலைகள் அதிகமாக இருக்கும்போது ஏழை மக்கள் சிகிச்சையை பெற முடியாமல் போகிறது. பிராண்டட் மற்றும் ஜெனரிக் மருந்துகள் என்று இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன. இவற்றின் விலையில் உள்ள வித்தியாசத்திற்கான காரணம் என்ன? முதலில் அடிப்படை கருத்தை பார்ப்போம். ஒரு புதிய மருந்தை ஒரு நிறுவனம் கண்டுபிடிக்கும்போது அது பிராண்டட் மருந்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த மருந்துகள் ஏன் மிக அதிக விலையில் விற்கப்படுகின்றன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதில் அந்த நிறுவனங்கள் பெரும் தொகையை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக R&D செலவிடுகின்றன. இந்த செலவுகளை மீட்டெடுக்க பிராண்டட் மருந்தின் விலை அதிகமாக நிர்ணயிக்கப்படுகிறது. புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நிறுவனம் காப்புரிமை பெறுகிறது. இந்த காப்புரிமை காலத்தில் அந்த மருந்தை வேறு எந்த நிறுவனமும் அதே பெயரில் விற்க முடியாது. இது அவர்களுக்கு பிரத்யேக விற்பனை உரிமையை அளிக்கிறது. காப்புரிமை காலம் முடிந்த பிறகு அதே மருந்தை வேறு நிறுவனங்கள் உற்பத்தி செய்யலாம். இவையே ஜெனரிக் மருந்துகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மருந்துகள் ஏன் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கின்றன என்று பார்ப்போம். காப்புரிமை முடிந்ததும் ஜெனரிக் மருந்துகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக செலவழிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் அந்த மருந்துக்கான ஃபார்முலா ஏற்கனவே நிறுவப்பட்டது. ஜெனரிக் மருந்துகள் தயாரிக்கும் போது அதன் உற்பத்தி செலவு மட்டுமே கணக்கில் கொள்ளப்படுகிறது. R&D மற்றும் பிராண்ட் விளம்பர செலவுகள் இல்லாததால் விலை கணிசமாக குறைகிறது. பிராண்டட் மற்றும் ஜெனரிக் மருந்துகள் ஒரே செயல்பாடு மற்றும் தரத்தை பெற்றிருக்க வேண்டும். ஜெனரிக் மருந்துகள் பிராண்டட் மருந்துகளின் அதே செயல்படும் உட்பொருளை கொண்டவை, எனவே அவற்றின் மருத்துவ விளைவும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இப்போது மருந்து மாஃபியா எப்படி மக்களை ஏமாற்றுகிறது என்பதை பார்ப்போம். அதிக லாபம் ஈட்டுவதற்காக சில நிறுவனங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் சில மோசடி உத்திகளை பயன்படுத்துகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் மருந்தகங்களுக்கு அதிக கமிஷன் வழங்குவது இதில் ஒரு முக்கிய உத்தி. பிராண்டட் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க அல்லது விற்க அவர்களை தூண்ட பெரிய நிறுவனங்கள் இந்த கமிஷனை வழங்குகின்றன. மருத்துவர்கள் அதிக கமிஷனுக்காக நோயாளிகளுக்கு தேவையில்லாத போதும் அல்லது குறைந்த விலை ஜெனரிக் மாற்று இருந்த போதும் அதிக விலையுள்ள பிராண்டட் மருந்துகளையே பரிந்துரைக்கிறார்கள். இந்த மோசடி வலையில் மக்கள் அறியாமலேயே சிக்கி அதிக பணத்தை இழக்கின்றனர். இது எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்க்கலாம். மருத்துவர் பிராண்டட் மருந்தை எழுதும்போது நோயாளி கட்டாயமாக அதிக விலைக்கு அந்த மருந்துகளை வாங்க வேண்டியிருக்கிறது. இதனால் அவர்களின் மருத்துவ செலவுகள் அதிகமாகின்றன. பல மருந்தகங்களில் ஜெனரிக் மருந்துகள் இருப்பு வைக்கப்படுவதில்லை அல்லது விற்கப்படுவதில்லை. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலை மாற்று மருந்துகள் கிடைப்பதில்லை. இந்த சிக்கலான சூழ்நிலைக்கு என்ன தீர்வு? நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றும் சில எளிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஜெனரிக் மருந்துகள் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர் பிராண்டட் மருந்தை எழுதினால் அதற்கு இணையான ஜெனரிக் மாற்று இருக்கிறதா என்று கேட்க தயங்க வேண்டாம். அரசு ஜெனரிக் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், மேலும் மருத்துவர்கள் மீது கடுமையான கண்காணிப்பு இருக்க வேண்டும். பொதுமக்களும் விழிப்புணர்வு குழுக்களை அமைத்து இந்த பிரச்சினைக்கு குரல் கொடுக்க வேண்டும்.